ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கை இன்று மாறும் நாளை மாறும் என்று ஒவ்வொரு நாளையும் நீயும் கடத்தி கொண்டுதான் இருக்கிறாய். நாட்கள் தான் போகிறதே தவிர வாழ்க்கை மாறவில்லை. இதையெல்லாம் பார்க்கும் பொழுதோ வாழ்க்கை இப்படியே இருக்கும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டு திரும்பவும் உன் வாழ்க்கையின் குழப்பத்திற்கே போய்விட்டாய். நீ என்ன நினைத்தாய் தங்கமே? வாழ்க்கையில் நீ நினைத்தவுடன் மாறும் என்றா? கிடையாது. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு கொஞ்ச நாள் சந்தோஷம் அடைவதுதான் வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் நீ நிறைய நாள் கஷ்டப்பட்டு விட்டாய். நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு விட்டாய். உன்னால் கஷ்டப்பட்டு விட்டாய் என்று சொல்ல முடியாது. நிறைய பேர் உன் வாழ்க்கைக்குள் புகுந்து உன்னை கஷ்டப்படுத்தி விட்டார்கள். நீயும் நினைத்தாய் இவர்கள் எல்லாம் போவார்கள், அப்பொழுதாவது நிம்மதி இருக்கும் என்று. யார் போனாலும் நிம்மதி இல்லை. காரணம் பார்த்தால் முக்கியமான உன் வாழ்க்கைக்கு முக்கியமான நபரே உன்னை எப்பொழுதும் சித்திரவதை செய்து கொண்டு உன்னை நிம்மதியாக இருக்க விடாமல் எப்பொழுதும் ஏதாவது ஒரு வார்த்தையால் உன்னை திட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது என்ன வாழ்க்கை என்றுதான் உனக்கு தோன்றுகிறது. இந்த நிலைமை எப்பொழுது மாறும், யார் மாற்றுவார் என்று நீ தேடிக்கொண்டே இருக்கிறாய். நான் மாற்றுவேன். உன்னுடைய வாழ்க்கையை நிரந்தரமாக சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன். இந்த காலத்தில் தெய்வங்கள் நேரே வராது, ஆனால் யார் மூலமாகவும் வந்து உதவி செய்யும். அப்படியே இல்லை என்றால் யார் உனக்கு தொந்தரவு கொடுக்கிறார்களோ அவருடைய மனதுக்குள் போய் எல்லா விஷயத்தையும் புரிய வைத்து மாற்றும். அதே போலதான் இப்பொழுது உன் வாழ்க்கையை மாற்ற நான் முடிவெடுத்து விட்டேன். யாரால் உன் வாழ்க்கையில் பிரச்சனையோ அந்த நபரே நிச்சயமாக மனமிறங்கி வந்து நான் உன்னை பேசியது எல்லாம் தவறுதான், இனி நம் வாழ்வில் எந்த சண்டையும் இருக்காது, நாம் இருவரும் அமைதியாக போய்விடுவோம் என்று சொல்லும் அளவுக்கு வாழ்க்கையில் நிம்மதியை ஏற்படுத்தி தரப்போகிறேன். நீ நல்ல பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நல்லது நடக்கவில்லை. நல்ல மனிதனாக இருந்து விட்டாய் தவிர இதுவரைக்கும் உனக்கும் நீ எது செய்து கொள்ளவில்லை, தெய்வங்களும் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்ற உனக்கு கவலை. நான் தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல வளங்களையும் செய்து கொடுக்கலாம் என்று ஓடோடி வந்துவிட்டேன் இந்த வாராகி. இதற்கு மேல் தெய்வம் ஒன்றும் செய்யவில்லை, யாரும் ஒன்றும் செய்யவில்லை என்று நீ நினைக்க கூடாது. இனி உன் வாழ்வில் கிடைக்கப் போகும் ஒவ்வொரு நல்ல விஷயமும் இந்த வாராகி உனக்காக தருவேன். இந்த வாராகி யார்? தெய்வமா? இல்லை, முதலில் உன் அம்மா, அதற்கு பிறகுதான் நான் தெய்வம். வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தோடு வாழ்ந்து விடுவாய் என்று நினைத்து விட்டாயா? அப்படியெல்லாம் வாழ விட மாட்டேன். என்னுடைய பிள்ளைகள் கஷ்டத்தோடு இருந்தால் எனக்கு பிடிக்காதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உனக்கு கஷ்டத்தை கொடுப்பேன்? நீயே சொல் பார்க்கலாம். கஷ்டம் வந்தது, ஆனால் இப்பொழுது கஷ்டம் எங்கு இல்லை, சந்தோஷம்தான் இருக்கிறது. இன்பம் வரும், கவலைகள் ஒரேதடியாக உன் வாழ்க்கையை விட்டு போகும். நீ எதிர்பார்த்த தருணங்களும் உன்னுடைய அருகில் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் சோர்ந்து போகவே கூடாது. இப்பொழுதுதான் நீ தைரியமாக இருக்க வேண்டும். நிறைய நல்ல காரியத்தை உன் வாழ்க்கையில் நீ செய்ய போகிறாய். நிறைய நல்ல காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்யும் முன் என்ன எப்படி இருக்க வேண்டும்? தெளிவாக இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களையும் தெளிவாக யோசித்து செய்ய வேண்டும். இதற்கு முன்பெல்லாம் நல்ல நேரங்கள் இல்லாமலேயே அனைத்து வேலைகளையும் நீ என்ன செய்தாய்? ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்துதான் செய்தாய். அப்படி இருக்கும் பொழுதே அது அனைத்துமே தவறாகவே முடிஞ்சது. இப்பொழுது உன் வாழ்க்கையில் நல்ல நேரமும் துவங்க போகிறது. இப்பொழுது நீ இன்னும் கண்ணும் கருத்துமாக உன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது என்பதை பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். இந்த வாராகியானவள் உன்னை வாழ வைப்பவள், உன்னை அழிப்பவள் அல்ல. தன்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால் தான் இந்த வாராகியும் சந்தோஷமாக இருப்பாள். உன்னுடைய துணையும் உனக்கு நிம்மதி தரவில்லை. உன்னுடைய வீட்டில் இருக்கும் யாருமே உனக்கு நிம்மதி தரவில்லை. உனக்கு எந்த இடத்தில் எந்த காரியத்தை நீ இறங்கினாலும் அந்த காரியத்தில் உனக்கு வெற்றியும் இல்லை. எப்பொழுதும் தோல்வி, துரோகம் தான். எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. இதையெல்லாம் பார்த்த நீ வாழ்க்கையை வெறுத்து போனாய். தங்கமே, விடு, பார்த்து கொள்ளலாம். எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் அல்லவா? இதற்கு மேல் நீ எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. அமைதியாக இருக்க வேண்டும்.
நடப்பது எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். சீக்கிரமாக நீ படும் அனைத்து கஷ்டத்திலும் இருந்து நான் உன்னை மீட்டு உன் வாழ்க்கையில் நல்லதொரு வழியை காமிப்பேன். சிரித்து கொண்டே இரு. எத்தனை நாள் தான் யார் யாருக்காகவோ யோசித்து யோசித்து அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள், இவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி சொல்லி கண்ணீரை சிந்த போகிறாய். நீ சிந்திய கண்ணீர்கள் அனைத்தும் போதும். இனியாவது நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கைக்கு வா. அனைத்து தெய்வங்களும் உன்னை நிச்சயமாக உயரத்திற்கு அழைத்து செல்லும். எப்பொழுதும் ஒருவன் தோல்வியை தான் சந்திப்பான் என்பது கிடையாது. நிச்சயமாக வெற்றியையும் அவன் சந்திப்பான். காலம் முழுவதும் யாருக்கும் கஷ்டங்களானது வந்து கொண்டே இருக்காது. ஒரு காலம் கஷ்டம், ஒரு காலம் சந்தோஷம் என்றுதான் இருக்கும். பாதி காலம் கஷ்டத்திலேயே முடிந்துவிட்டது. இனி வரும் காலம் உன் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கட்டும். யாரெல்லாம் உன்னை தொந்தரவு செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் விட்டு தள்ளு. அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வரப்போவது அல்ல. கெட்ட நேரத்தில் அவர்கள் எல்லோரும் இருப்பார்கள். நல்ல நேரத்திலும் சரி, கெட்ட நேரத்திலும் சரி, தெய்வம் மட்டும்தான் உன் கூடவே இருக்கும். கெட்ட நேரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நீ மனதில் வைத்திருக்க கூடாது. துரோகிகள் தூக்கி எறி. வாழ்க்கையிலிருந்தும் உன்னுடைய மனதிலிருந்தும் அந்த துரோகிகள் அனைவரையும் தூக்கி எறிந்துவிட்டு மனதை அமைதிப்படுத்தி வாழ்க்கையில் சந்தோஷமாக மட்டும் இரு. உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய அறிவுக்கும் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ மிகப்பெரிய ஒரு இடத்தை சந்திப்பாய். நீ செய்து கொண்டு இருக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியான சுபமாகவே முடியும். நீ நினைக்கிறாய் இதுதான் வாழ்க்கை என்று. இது வாழ்க்கையே அல்ல. இந்த வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டாய். ஆனால் இனிமேல், அதாவது இந்த வாக்கின் கேட்டு முடித்த பிறகு நாளையிலிருந்து நீ பார்க்க போகும் விஷயங்கள் எல்லாம் மிக மிக பிரம்மாண்டமாகத்தான் இருக்கும். சின்ன விஷயங்கள் எல்லாம் இருக்காது. பெரிய பெரிய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் நடக்கும். போதும் தங்கமே, நீ அழுதது, மற்றவர்களுக்காக காயப்பட்டது, உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பாரத்தை மட்டுமே சுமந்தது, இது அனைத்தும் போதும். இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், மன நிம்மதி. சீக்கிரத்தில் நிம்மதியாக வாழ்வாய். கவலை இல்லாமல் அமைதியோடு இரு, சந்தோஷத்தோடு இரு. எல்லா சகல சௌபாக்கியங்களையும் இந்த வாராகி நின்று உனக்காக அள்ளி 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 தந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் இந்த வாராகியை நம்புங்கள். உங்களுக்கானது உங்களிடம் வந்து சேரும். எப்பொழுதும் உங்கள் கூடவே தான் இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.